வெர்சடைல் ரவுண்ட்ல அபிஷேகா, தான்விய பின்னுக்கு தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. இந்த வாரம் அபிஷேகா செலக்ட் ஆவாங்கங்கிற மாதிரியான டாக்ஸும் போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு செட்ல? வாங்க இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிகமப லிட்டில் சாம்ப் சீசன் 5யோட இந்த ஒரு வாரம் வெர்சடைல் வாரம். அண்ட் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாரமும் கூட. 4வது ஃபைனலிஸ்ட் யாரு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு வாரம். இந்த ஒரு 4வது இடத்துக்கு அபிஷேகா, தான்வி, சுமன், மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பேத்துக்கிட்ட பலப்பரிட்சை நடக்குது. இவங்க 5 பேருமே ரொம்ப சூப்பரா பாடக்கூடியவங்க. ஸோ இந்த ஒரு ரவுண்டு எப்படி பாட போறாங்க, யார் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அண்ட் சமீபத்தில் வெளியாகி இருந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது தான்வி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ தான்வி தான் வாங்குவாங்கன்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ரீசெண்டாக தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, தான்வியை ஓரங்கட்ட அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் அபிஷேகா இந்த வாரம் கொடுத்துருக்காங்களாமா. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தான்வியை வந்து ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணுற மாதிரியான ப்ரோமோஸ்லாம் வந்துருந்துச்சு இல்லையா. ஸோ நம்ம அதை பார்த்து ஏமாந்துருந்தோம். பட் நடந்திருக்குது என்ன அப்படின்னா, வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால 2 பாடல் பாடணும். அந்த 2 பாடல்ல ஒரு பாடலை தான்வி அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்களாமா. அதனால தான் அவ்வளோ பாராட்டுகளும் அந்த பாட்டுக்காக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் இன்னொரு பாட்டில் அவங்க கொஞ்சம் சுமாராக தான் பாடி இருந்திருக்காங்க. அதை வந்து நமக்கு காட்ட கிடையாது. கண்டிப்பாக வரப்போகிற வாரத்தில் பார்ப்போம். ஆனால் அபிஷேகாவுக்கு கொடுத்த 2 பாடல் இருக்கு இல்லையா, அந்த 2 பாடல்களையுமே அபிஷேகா பயங்கர சூப்பராக பாடி இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2 பாடல்கள்லையுமே 2 ஜட்ஜஸ்மே எந்த குறையும் சொல்லலை. அந்த அளவுக்கு சூப்பரான நேர்த்தியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அபிஷேகா பாடி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஜட்ஜுமே எந்திரிச்சு கை தட்டியிருக்காங்க. ஒட்டுமொத்த அரங்கமும் நிறைந்து காணப்பட்டதற்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் அபிஷேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ இதன் மூலயமா தான்வி அவர்களோட பர்ஃபார்மன்ஸை அபிஷேகா ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதல் ப்ரோமோ வெளியானதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த வாரம் தான்வி தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் மினிட்ல அந்த விஷயம் மாறி இருக்கு. தான்வியை சூப்பராக ஓவர்டேக் பண்ணி அபிஷேகா இந்த வாரம் வாங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 முக்கியமான சிங்கர்ஸ் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு சுமன், தான்வி, அது மட்டும் இல்லாமல் அபிஷேகா, இவங்க 3 பேத்துக்குள்ள தான் இந்த வாரம் கடுமையான ஒரு போட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் யார் இந்த வாரம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமே எழுந்திருக்கு. ஒரு சிலர் தான்வி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அபிஷேகா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த வாரம் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க, அண்ட் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பர்சனலாக உள்ளே போகணும் அப்படின்னா அது வந்து சுமன் தான். ஏன்னா சுமன் வந்து ரொம்ப ரொம்ப டிசர்வான ஒரு பர்சன். ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு மேலே சொல்லப்படுற தப்புகள்லாம் உடனடியாக மாற்றி அடுத்த தடவை பாட வரும்போது அது ரொம்ப சூப்பராக கரெக்ட் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒருவேளை இந்த வாரம் தான்வி, அடுத்த வாரம் ஸ்ரேயா, இந்த மாதிரி யாராவது செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பீப்புள் சாய்ஸ்லேயுமே சுமனா அபிஷேகாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வரும். அப்படி பார்க்கும்போது அபிஷேகா உள்ள நிற்பிடுவாங்கிற பயம் எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுமன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.